தந்தானா 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 தந்தானா. ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்களுக்கான அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் உரங்கள் துறை வழிகாட்டுதலின்படி நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோடு இணைந்து வழங்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு தேவையான தகவல் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி மண் பயனுற. தந்தானா தந்தானா. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம பண்பலையில் மண் பயனுறு நிகழ்ச்சி தொடரில் ஒவ்வொரு வாரமும் விவசாயம் சார்ந்த தகவல்களை விவசாயிகள், வேளாண் துறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், அரசு வேளாண் துறை ஆளுமைகள்னு தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே வராங்க. அந்த வகையில் இந்த வார மண் பயனுறு நிகழ்ச்சி தொடரில் வறட்சியை தாங்கும் வேளாண் தொழில்நுட்பங்கள் பற்றிய சிறப்புரையை வழங்க இணைகிறார் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் வி கருப்பராஜ் அவர்கள். வாங்க நேயர்களே, நாம இப்போ நிகழ்ச்சியை கேட்க தொடங்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் இன்று உங்களுடன் உரையாட இருக்கும் தலைப்பு என்னவென்றால், வறட்சியை தாங்கும் வேளாண் தொழில்நுட்பங்கள். காலநிலை மாற்றத்தால் அதிகப்படியான வறட்சி நிலவுகிறது. வறட்சியால் வேளாண்மை மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனால் மண்ணில் ஈரப்பதம் குறைவு, விதைகள் முளைப்பு திறன் குறைதல், செடிகளின் வளர்ச்சியில் பாதிப்பு, மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் செயல்பாடு குறைபாடு ஏற்படுதல், வறட்சி தாங்கும் சில பூச்சிகளின் பாதிப்பு அதிகரித்தல், பயிர்களின் எதிர்ப்பு சக்தி குறைவால் நோய்கள் எளிதில் பரவுதல். இதனால் விவசாயிகளுக்கு பெருமளவில் பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே தற்போது உள்ள சூழ்நிலையில் வறட்சியை தாங்கும் வேளாண் தொழில்நுட்பங்கள் மிகவும் அவசியமாகிறது. வறட்சி தாங்கும் தொழில்நுட்பம் என்பது குறைந்த மழை மற்றும் நீர் பற்றாக்குறை காலகட்டங்களில் பயிர்களை சரியான முறையில் சாகுபடி செய்து நல்ல மகசூல் பெற உதவும் நவீன மற்றும் பாரம்பரிய வேளாண் முறைகளாகும். வறட்சி என எதை சொல்கிறோம் என்றால், தண்ணீரோட தேவைக்கும் அதன் இருப்புக்கும் உள்ள இடைவெளியை நாம் வறட்சி என கூறுகிறோம். மனிதனால் தண்ணீரை உருவாக்க முடியாது, மழைநீரை முறையாக சேமித்து பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த மண் பயனுற நிகழ்ச்சியின் மூலமாக வேளாண்மையில் வறட்சியை தாங்கும் வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விவரமாக காண்போம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் எளிமையாக பின்பற்றக்கூடிய 5 வேளாண் தொழில்நுட்பங்களான மழைநீர் சேகரிப்பு மற்றும் பண்ணைக்குட்டை அமைத்தல், இரண்டாவதாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகள், மூன்றாவதாக மூடாக்கு அமைத்தல், நான்காவதாக வறட்சியை தாங்கும் பயிர்கள் மற்றும் விதைகளை பயன்படுத்தி பயிர் உற்பத்தி, ஐந்தாவதாக இயற்கை கழிவுகளில் இருந்து இயற்கை உரம் தயாரித்தல், நுண்ணுயிர் உரம் பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துதல். ஆக இந்த 5 தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வறட்சியை சமாளிக்கலாம் என்பது குறித்து ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். வறட்சியை தாங்கும் தொழில்நுட்பங்களில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது மழைநீர் சேகரிப்பு மற்றும் பண்ணைக்குட்டைகள் அமைத்தல். வறட்சி மேலாண்மையில் மழைநீர் சேகரிப்பு, அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மற்றும் பண்ணைக்குட்டை ஃபார்ம் பாண்ட் முக்கியமான நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்களாகும். பண்ணைக்குட்டை அமைப்பதினால் மழைநீரை சேமித்து வறட்சி காலங்களில் பாசனத்திற்கு பயன்படுத்தலாம். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து, அதாவது நிலத்தடி நீர்மட்டங்கிறது இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகிறது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவசர காலங்களில் தொடர்ந்து மழை இல்லாத ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் பயிர்களை நாம் இந்த பண்ணைக்குட்டையில் உள்ள நீரை வைத்து நம்மால் காப்பாற்ற முடியும். அதற்கு அடுத்தபடியாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளுடன் இணைந்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம் இந்த பண்ணைக்குட்டை இருக்கிறதுனால. அடுத்தபடியாக பயிர் சாகுபடியில் கூடுதலாக ஒரு போகம் நாம் சாகுபடி செய்யலாம். மீன் வளர்ப்பு போன்ற தொழிலில் ஈடுபட்டு கூடுதல் வருமானம் இந்த பண்ணைக்குட்டையை அமைப்பதால் லாபத்தை நாம் பெற முடியும். விவசாயிகள் அனைவரும் ஒவ்வொரு துளி மழைநீரையும் நம் மண்ணிற்கு வளம் என்ற மனநிலை உருவாக வேண்டும். அதுபோல் மழைநீர் சேகரிப்பு மற்றும் பண்ணைக்குட்டைகள் அமைத்தல் வறட்சி காலங்களை கணிசமாக குறைக்கலாம். இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் வேளாண் தொழில்நுட்பம் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனத்தில்
வேர் பகுதிக்கு மட்டும் தண்ணீர் செல்வதால் தண்ணீர் விரயமாகாது. நாம் தற்போது செய்யும் பாரம்பரிய பாசன முறைகளை விட 30-60% வரை நீரை சேமிக்க முடியும். தெளிப்பு நீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் செய்வதால் மண்ணிற்கு தேவையான அளவு ஈரப்பதம் தொடர்ந்து பராமரிக்கப்படுகிறது. இதனால் பயிர்கள் குறைந்த நீரில் செழிப்பாக வளர்கிறது. மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் சேர்த்து பயிருக்கு தேவையான உரங்களை சரியான அளவில் விரயமாகாமல் வழங்க முடியும். இதனால் உரம் பயன்படுத்தும் திறன் அதிகரிக்கிறது பயிர்களுக்கு. மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதால் களைச்செடிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக நான் பார்க்க இருக்கும் தொழில்நுட்பம் மூடாக்கு. மூடாக்கு என்பது ஆங்கிலத்தில் மல்ச்சிங் என்று சொல்வார்கள். இந்த மூடாக்கு என்பது பயிர்களை அல்லது மரங்களை சுற்றியுள்ள மண்ணின் உள்ள மேற்பரப்பை தாவர கழிவுகளை கொண்டு மூடுவதாகும். அதற்கு நாம் தாவர கழிவுகளான உலர்ந்த இலைகள், சருகுகள், வைக்கோல், தென்னை நார் கழிவு, கரும்பு சக்கை, கரும்பு தோகை மற்றும் பண்ணையில் காய்ந்த எந்த பொருள் கிடைச்சாலும் சரி, இல்லை பச்சையான பொருட்கள் கிடைச்சாலும் சரி, அதை நம்ம மண்ணினுடைய மேற்பரப்பை நம்ம மூடலாம். இந்த தொடர்ந்து நம்ம மூடாக்கு செய்வதனால் வறட்சி காலங்களில் பயிர்களை நம்ம வெப்பம் எளிதாக தாக்காமல் நாம் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி மண்ணிலிருந்து நீர் ஆவியாதலை பெருமளவில் நம்மளால் இந்த மூடாக்கு செய்கிறதுனால குறைக்க முடியும். மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் பாதுகாக்கிறது. அதுபோல் குறைந்த நீர் பாசனத்திலும் பயிர்களை வளர உதவி பண்ணுறது. வறட்சியில் ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவில் குறைக்கிறது. குறிப்பாக கோடை காலங்களில் மண் அதிகமாக வெப்பமாதலை தடுக்கிறது. இந்த மூடாக்குடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சமானது நம்முடைய பயிர்களுக்கு தான் தேவையே ஒழிய பூமிக்கோ அல்லது தாவரங்களின் வேருக்கோ தேவையே இல்லை. ஸோ அதிகப்படியான சூரிய வெளிச்சத்தினால் நம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் மேலும் மற்ற நுண்ணுயிர்கள் மற்ற உயிரினங்கள் அதில் பாதிப்படைகிறது. ஸோ அதனால நம்ம இந்த மூடாக்கு செய்கிறதுனால இந்த மற்ற உயிரினங்களை பாதுகாக்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து மூடாக்கு போடுறதுனால சுமார் 1 கிலோ அளவிற்கு, அதாவது மண்ணில் அந்த மக்கு சேர்ந்துருச்சுனாக்கும், அந்த மரத்தை சுற்றியோ இல்லை அந்த பயிரை சுற்றியோ 1 கிலோ அளவுக்கு மண்ணில் மக்கு சேர்ந்துருச்சுன்னா, மக்குங்கிறது ஒரு அங்க கரிமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மாதிரி உருவாயிருச்சுன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை கூட, ஒரு 4 லிட்டர் நீரை 1 கிலோ அளவுக்கு அந்த மக்கு உருவாயிடுச்சுன்னா அது 4 லிட்டர் தண்ணியை கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களில் முக்கியமானது இந்த மூடாக்கு. இது குறைந்த செலவில் அதிக பயன் தரக்கூடியவை வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பமாகும். மூடாக்கினால் பார்த்தீங்கன்னா 30-50% வரைக்கும் மண்ணிலிருந்து நீர் ஆவியாதலை மொத்தமாக குறைச்சிருது. அதே மாதிரி மண்ணின் ஈரப்பதத்தை எப்போதுமே இருக்கிறதுனால வேர்கள் வறட்சி நல்லா இருந்து அதே மாதிரி மகசூலும் நல்லா கூடுது. அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய வேளாண் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் மற்றும் விதைகளை நாம் தேர்வு செய்கிறது முக்கியமானவை. வறட்சி காலங்களில் குறைந்த தண்ணீரில் வளர்த்து அதிக மகசூல் தரக்கூடிய நிறைய பயிர் ரகங்கள் இருக்கு. குறிப்பாக வறட்சி காலகட்டங்களில் வீரிய ஒட்டு ரகங்களையோ தேர்வு செய்த நம்ம தவிர்க்கணும். இதற்கு மாற்றாக நாட்டு பாரம்பரிய விதைகளை நாம் சாகுபடிக்கு தேர்வு செய்தல் மிக மிக அவசியமாகும். அதுபோல இந்த வறட்சி காலங்களில் நாம் குறுகிய கால பயிர்களை தேர்வு செய்கிறது சிறப்பாக இருக்கும். நம்ம நீண்ட கால பயிர் ரகங்களை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதுபோல் சரியான பருவத்தில் விதைக்கணும். மேலும் பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு பயிர் மற்றும் ஊடு பயிர் இது போன்ற சாகுபடி முறைகள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஆவணி இதெல்லாம் வர்றதுனால ஆடிப்பட்டம் வந்துருச்சு. அடுத்து ஆவணியில் விவசாயிகள் நெல் சாகுபடி பண்ணுவாங்க நம்ம சிவகங்கை மாவட்டங்களில். அப்போ இந்த நெல் ரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் இருக்குது. இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்த நீரில் விளைச்சல் தரக்கூடியவை. அதே மாதிரி இந்த வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பூச்சி நோய் பாதிப்புகள் ஏற்படாது. அப்ப இந்த பாரம்பரிய நெல் ரகங்களின் அறுவடை காலம் பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல விளையக்கூடிய அறுபதாங்குருவை, கருங்குருவை, பூங்கார் இது போன்ற ரகங்களும் இருக்கு. 135 நாள் விளையக்கூடிய இந்த சம்பா ரகங்களான தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி சம்பா, அது மாதிரி தங்கச்சம்பா, ஜீரக சம்பா, கருப்பு கவுனி போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் விதைக்கக்கூடிய நீண்ட காலத்தில் இருந்து வறட்சியை தாங்கி நம்மளுக்கு பயனளிக்கக்கூடிய 150-180 நாட்கள் வளர்ந்து மகசூல் தரக்கூடிய மாப்பிள்ளை சம்பா, மணிச்சம்பா, கருடன் சம்பா, காட்டு யானம் போன்ற ரகங்கள்லாம் இருக்கு.
அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா குழிவெடிச்சான், வாடன் சம்பா, குடவாளை, குருவிக்கார் போன்ற நிறைய பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோ 51, 58 இந்த ஒட்டு ரகங்களும் வந்து வறட்சியை தாங்கி வரக்கூடிய பண்புகள் உள்ளன. பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம பயிரிடும்போது நமக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் குறைந்த நீரில் விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை வந்து தரக்கூடிய நல்ல ரகங்களாகும். அது மாதிரி வறட்சி காலங்களில் வந்து நெல்லுக்கு மாற்றாக விவசாயிகளும் வந்து இந்த சிறுதானியங்களை வந்து சாகுபடி செய்கிறதுக்கு முன் வரணும். குறிப்பாக வந்து கம்பு வந்து நல்ல வறட்சியை தாங்கி வரக்கூடியவை. சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி போன்ற சிறுதானியங்களையும் வந்து நம்ம அந்த காலத்திற்கேற்ப அந்த பயிர் அந்த அந்த பட்டத்திற்கேற்ப நம்ம வந்து சாகுபடி செஞ்சோம்னா நம்ம இந்த வறட்சியை தாங்கி நம்மளுக்கு வந்து குறைந்த செலவில் வந்து நிறைய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி பயிறு வகைகளை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். நம்ம வந்து இந்த பயிறு வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்திய நாட்டினுடைய மொத்த உற்பத்தியே வந்து நம்ம மக்களுக்கு போதுமான அளவுக்குலாம் இல்லை. வெளிநாட்டில் தான் இன்னமும் நம்ம இறக்குமதியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த பயிறு வகை சாகுபடியை வந்து ஒவ்வொருவரும் நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு முன் வரணும். குறிப்பாக வந்து உளுந்து வந்து இதில் வறட்சி தாங்கி வரக்கூடிய இந்த வம்பன் 8 ரகம் வந்து நம்ம பகுதியில் வந்து நல்லா வறட்சியை வந்து தாங்கி வரக்கூடியதாக இருக்குது. ஸோ வம்பன் ரகங்கள் எல்லாமே இந்த பகுதியில் நல்லாவே உங்களுக்கு வந்து வறட்சியை தாங்கி விளையுது. அது மாதிரி பாசி பயிர் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம், துவரை சாகுபடி பண்ணலாம். துவரைக்கெல்லாம் இந்த அடி வந்து சரியான பட்டம் வந்து இது மாதிரி கொள்ளு சாகுபடி பண்ணலாம். இது போன்ற இந்த பயிர் வகை சாகுபடி செய்யும்போது நம்மளுக்கு வந்து இந்த வறட்சி மேலாண்மையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து பெருமளவில் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிறது இல்லை. விழுகக்கூடிய இலை தலைகள்லாம் வந்து மண்ணை வந்து நல்லா வந்து வளப்படுத்துது. அதுக்கு அடுத்தபடியாக எண்ணெய் வித்து பயிர்கள், இதுவும் வந்து குறிப்பாக நம்ம விவசாயிகள் வந்து நெல்லுக்கு மாற்றாக வந்து இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணலாம். அதில் வந்து நம்ம பகுதியில் மணல் பாங்கான இடமா இருந்தால் நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணலாம். அதில் நாட்டு ரகங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் VRI 8, விருதாச்சலம் 8ன்னு சொல்லக்கூடியவை இருக்குது. TMV இருக்குது. எள்ளு, குறிப்பாக வந்து இந்த ஆமணக்கு சாகுபடி பண்ணலாம். இந்த கொட்டமுத்துன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கும் வந்து நம்ம எண்ணெய் வித்து பயிர்களில் முக்கியமானவை. அதையும் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டப்பயிர்களில் இந்த மரப்பயிர்கள், பழமர பயிர்களில் வந்து இந்த கொடுக்காப்புளி வந்து நல்லா வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியவை. நெல்லி, அதே மாதிரி சீத்தா, இலந்தை, எலுமிச்சை, இது மாதிரியான பயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டக்கலை பயிர்களை வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு விவசாய நிலங்களிலுமே வந்து இந்த மரப்பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுறது ரொம்ப அவசியம். அந்த வரப்பு ஓரங்கள்லையோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய காலி இடங்கள்லையோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மரப்பயிர்களை வந்து வளர்க்கலாம். அது குறிப்பாக வந்து வேம்பு வந்து அவசியம் வைக்க வேண்டிய ஒரு மரம். அதுக்கு அடுத்தபடியாக சுற்றிலுமே நம்மளோட வயலுடைய வரப்பு சுற்றிலுமே அகத்தி, கிளிரி செடியா போன்ற மர வகைகளை வந்து வரப்போரங்களை வந்து நடவு செஞ்சிடலாம். இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காற்றோடைய வேகத்தை வந்து உள்ளர வந்து நிலத்தில் வராமல் வந்து தடுக்குது. பயிருக்கு வந்து ஒரு வகையான ஒரு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து உள்ளர வந்து பராமரிக்கப்படுகிறது. இது மாதிரி அதிகப்படியான காற்றுல இந்த மேல் மண் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மரப்பயிர்கள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மரங்கள், மற்றும் இந்த வறட்சியை தாங்கக்கூடிய அந்த நெல் ரகங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சிறுதானியங்களாக இருக்கட்டும், பயிர் வகைகளாக இருக்கட்டும், எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும், இவைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த நீரில் வந்து வளரக்கூடிய காட்டில் வந்து ஆழமான வேர்கள் அமைப்பு வந்து இதுக்கிட்ட இருக்கும். குறிப்பாக நான் சொன்ன ரகங்கள்கிட்ட அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பநிலையை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து நான் சொன்ன பயிர்களுக்கு வந்து இருக்கும். இது மாதிரி வந்து நிலையான மகசூலே வந்து இருக்கும். ஒரு ரொம்ப நஷ்டம் வந்துடாது. ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்தால் நஷ்டம் வந்துடாது. ஒரு நிலையான நம்ம எதிர்பார்க்குற மகசூல் வந்து அது கண்டிப்பாக கொடுத்துரும். அது மாதிரி நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவாகவும் இது வந்து நமக்கு வந்து அமையும். அதுபோல் காய்கறிகளையும் நம்ம வந்து இந்த பட்டத்தில் வந்து எவ்வளோ தான் வறட்சினாலும் வந்து அந்த நாட்டு காய்கறி விதைகள், கொடி காய்கறி விதைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த நாட்டு காய்கறிகள் வந்து சாகுபடி பண்ணலாம். குறிப்பாக வந்து கத்தரி, மிளகாய், தக்காளி, மற்ற அந்த கொடி காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த நாட்டு காய்கறிகளாக இருந்துச்சுனாக்கும் விதைகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அதோட வந்து இந்த வறட்சியும் வந்து தாங்கக்கூடிய தன்மை வந்து இந்த நாட்டு காய்கறி விதைகளுக்கு வந்து உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தொழில்நுட்பம் இயற்கை உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் உரங்கள். வறட்சி காலங்களில் வந்து மண்ணில் வந்து ஈரப்பதம் வந்து பாதுகாக்கணும். இப்போ வந்து பயிர்களின் வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம ரசாயன உரங்கள் போகும்போது அதிகப்படியான நம்மளுக்கு வந்து தண்ணீர் செலவு அதிகமாகும் வந்துட்டு. ஏன்னா எல்லா ரசாயன உரங்களையும் இந்த உப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம், உப்பை தின்றவன் தண்ணீர் வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நிலத்தில் நம்ம இந்த ரசாயன உரங்கள் போடும்போது கொஞ்சம்
அது வந்து தண்ணீர் செலவு நார்மலாக இருக்கக்கூடிய இயற்கை உரங்களை காட்டிலும் அது வந்து 2 மடங்கு 3 மடங்கு வந்து தண்ணீர் வந்து அதிகமாக அது எடுக்கும் வந்து. ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இயற்கை உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதோடு சேர்த்து நம்ம நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த வறட்சி காலங்களில் வந்து மண்ணிலோட ஈரப்பதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். அதோடு சேர்த்து நம்ம நுண்ணுயிர் உரங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது, என்னென்ன உரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இயற்கை உரங்களில் நம்மளை சுற்றி நிறைய தொழு உரங்கள் இருக்குது. எல்லா நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகள் பண்ணைகளிலிருந்து இல்லை கால்நடை வளர்ப்போர்கிட்டருந்து நம்ம தொழு உரங்களை வாங்கி நம்ம வயலுக்கு வந்து நிறையா பயன்படுத்தணும். அதே மாதிரி மண்புழு உரங்களை வந்து பயன்படுத்தலாம். மற்ற உரங்கள் வந்து கிடைக்காத பட்சத்தில் இந்த மண்புழு உரங்களை வந்து நம்ம இந்த இலைத்தலை கழிவுகள் இதெல்லாம் பயன்படுத்தி அதோடு சேர்த்து நம்ம சாணத்தையும் சேர்த்து நம்ம வந்து மண்புழு உரம் வந்து நம்மவே எளிமையாக தயாரிக்கலாம். வாய்ப்புள்ளவங்க வாங்கியும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பசுந்தாள் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். பசுந்தாள் உரங்களான சணப்பு, தக்கப்பூண்டு இது மாதிரியான விதைகளை நம்ம விதைச்சி மடைக்கு விழுகும்பொழுது நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது. அது மாதிரி கம்போஸ்ட் உரங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் வந்து நல்லா கம்போஸ்ட் உரமாக மாற்றி அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்கள். இதை வந்து பொதுவாகவே இந்த இயற்கை உரங்களை வந்து கழிவுகளை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி செய்கிறது மூலமாக வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறது. தற்போது பார்த்திங்கன்னா இந்த தாவர கழிவு இல்லை மரத்துலேருந்து இலைகள் விழுந்துருச்சுனாவே அதை வந்து நம்ம வந்து என்ன வேணால் தீ வச்சு நம்ம வந்து எரிச்சிடும். அறுவடைக்கு மிஞ்சின பொருளையும் கூட அறுவடைக்கு பிறகு வரக்கூடிய கழிவுகளையும் நம்ம வந்து தீ வச்சு எரிச்சிடும். பொதுவாக கரும்பு விவசாயிகள் வந்து தீ வச்சு எரிச்சிறாங்க. இதனால் என்னென்னா மொத்தமாக வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசடைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா மண் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல மண் வந்து ரொம்ப இறுக்கமாயிடும். காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து இறந்துடும். அப்போ நம்ம அந்த தாவர கழிவுகளை வந்து முறையான அளவுக்கு அதோடு சேர்த்து விலங்கு கழிவுகளையும் சேர்த்து நம்ம தயாரிக்கும்பொழுது அருமையான ஒரு இயற்கை உரங்கள் கிடைக்கும். இதை நம்ம வந்து வறட்சி மேலாண்மையில் நம்ம வந்து நிலங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நுண்ணுயிர் உரங்கள் வந்து நிறைய இருக்குது. நுண்ணுயிர் உரங்கள் வந்து நம்மளுடைய வேளாண்மை துறைகள் வந்து கொடுக்குறாங்க, தோட்டக்கலை துறைகள் வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு விவசாயிகள் ஏதோ நம்ம தலையில் கட்டி விடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த மனநிலை வந்து இருக்கக்கூடாது. இது அருமையான உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோஸ்பெரிலான், ரைசோபியான், வேம் சொல்லக்கூடிய வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா, அது மாதிரி பாஸ்போ பாக்டீரியா, அது மாதிரி பொட்டாஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியா, அது மாதிரி சிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா, இது பற்றிலாம் நிறையா இன்னும் நுண்ணுயிரியல் உரங்கள்லாம் இருக்குது. வந்து அதோட குறிப்பிட்டு நம்ம சொல்லக்கூடிய பிபிஎஃப்எம்னு சொல்லக்கூடிய இந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நுண்ணுயிர் உரம் இருக்குது. அது மாதிரி கடற்பாசி உரங்கள் இருக்குது. அது மாதிரி வந்து பூசா ஹைட்ரோஜெல்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த வறட்சியை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். இதில் குறிப்பாக வந்து இந்த நுண்ணுயிர் உரங்களில் வந்து முக்கியமானது வந்துட்டு இந்த வேம்னு சொல்லக்கூடிய ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசான்னு சொல்லக்கூடியவை. இது வந்து தமிழில் வந்து வேர் உட்பூசணம்னு சொல்கிறாங்க. இது தாவர வேர்களின் பரப்பை வந்து அதிகரித்து நீர் மற்றும் மணிச்சத்தை வந்து உறிஞ்சி தாவரத்துக்கு வந்து கொடுக்குது. அதே போல் வந்து அசோஸ்பெரிலம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது மண்ணுடைய வேர் வளர்ச்சியை வந்துட்டு மண்ணில் வந்து வேர் வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை வந்து அப்படியே கிரகித்து வந்து பயிர்களுக்கு வந்து கொடுக்குது. பெரும்பகுதி வந்து அந்த நம்ம தலைச்சத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த யூரியாவுடைய செலவே வந்து மொத்தமாக வந்து குறைச்சிருது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோஸ்பெரிலம்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி பொட்டாஸ் சாலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியவை, இது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த சாம்பல் சத்தை வந்து கிரகிச்சு தாவரங்களுக்கு வந்து கொடுக்குது. இந்த சாம்பல்லாம் சத்தெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தாவரங்களால் எடுத்துக்க முடியாது, கிரகிச்சு எடுத்துக்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதை வந்து நொதிச்சு தாவரங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கொடுக்குது. அதுபோல் வந்து மிக அருமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வறட்சியை வந்து நம்மளுக்கு வந்து தாங்கக்கூடியதில் இந்த பிபிஎஃப்எம்னு சொல்லக்கூடிய பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ராப்ஸ் சொல்லக்கூடிய இந்த மெத்தலோ பாக்டீரியா இனத்தை சேர்ந்த இது வந்து ஒரு பயனுள்ள நுண்ணுயிரி. வந்து இந்த நுண்ணுயிர் உரம் வந்து நிறைய இந்த வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு விவசாயம் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இது தாவர இலையின் வந்து மேற்பரப்பில் இந்த பிபிஎஃப்எம் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா இயற்கையாகவே வாழ்ந்து தாவரங்கள் வெளியிடும் மெத்தனாலை பயன்படுத்தி வளர்ந்து தாவர வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியவை வந்து இந்த பிபிஎஃப்எம் சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிர் உரம். இந்த பிபிஎஃப்எத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாவர வளர்ச்சி ஹார்மோன்களான ஐஏஏ மற்றும் சைட்டோகைனின் ஆகியவற்றை வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது.
தாவரங்களுக்கு இந்த பிபிஎஃப்எம் நுண்ணுயிரி வந்து வறட்சி மற்றும் வெப்ப அழுத்தத்தை தாங்கும் திறனை வந்து அதிகரிக்க வந்து உதவுகிறது. இதில் குறிப்பாக வந்து பிபிஎஃப்எம் நுண்ணுயிரியை வந்து நெல், கரும்பு, பருத்தி, காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், பயிர் வகை பயிர்கள், மலர்கள் போல் அனைத்து பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலைவெளியாக வந்து நம்ம வந்து தெளிப்பு செய்யலாம். வந்துட்டு இதை எப்படி தெளிப்பு செய்யலாம்னு பார்த்துட்டிங்கன்னா 1 லிட்டர் பிபிஎஃப்எம் நுண்ணுயிர் உரத்தை வந்து 100 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தெளிக்கும் போது குறிப்பாக வந்து காலை நேரங்களிலோ அல்லது மாலை நேரங்கள் மட்டும்தான் வந்து தெளிக்கணும். இது மாதிரியான நம்ம தெளிப்பு செய்யும்போது ஒரு 15லேருந்து 20 நாட்கள் வரை, அதாவது மற்ற பிபிஎஃப்எம் தெளிக்காத பயிரோடு ஒப்பிடும்போது கூடுதலாக வறட்சியை வந்து தாங்கக்கூடிய தன்மையை வந்து அந்த பயிர்களுக்கு வந்து இது கொடுக்குது. அதே மாதிரி இந்த பூசா ஹைட்ரோஜெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அந்த ஜெல் வடிவத்தில் இருக்கும். இந்த பூசா ஹைட்ரோஜெல் வந்து உரம்னு சொல்ல முடியாது. இதை நீரை சேமிக்கக்கூடிய மண் மேம்பாட்டான பொருள்னு தான் சொல்லுவாங்க. இதில் வந்து நாம் விடக்கூடிய தண்ணீரையோ அல்லது மழை நீரையோ சேமித்து வச்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் மெதுவாக வெளியிடக்கூடிய ஒரு சூப்பர் அப்சார்பன் பாலிமர் ஆகும். இதை இந்த பூசா ஹைட்ரோஜெல்னு சொல்லக்கூடியவை. இது அனைத்து விவசாயிகளும் வந்து மர விவசாயிகள் இல்லை மானாவாரி விவசாயிகள் எல்லாருமே பயன்படுத்தலாம். இது வந்து தன்னுடைய எடையை காட்டிலும் 500 மடங்கு தண்ணீரை வந்து உறிஞ்சி வைத்து கொண்டு தாவரங்களுக்கு வந்து வறட்சி காலங்களில் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூசா ஹைட்ரோஜெல்லுக்கு உண்டு. பூசா ஹைட்ரோஜெல்லை அனைத்து பயிர்களுக்கும் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக மானாவாரி நிலங்களில் உழவுக்கு பின், அதாவது விதைப்பு அல்லது நடவுக்கு பின் வந்து பூசா ஹைட்ரோஜெல்லை வந்து மணலோட நன்கு கலந்து மண்ணில் வந்து விதைக்கும் போது இது வந்து நல்லா வந்து நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகுது. அதே மாதிரி வேர் பகுதியிலையும் நம்ம நேரடியாகவும் விதைப்பு செய்யலாம். விதைப்புக்கு பின் வந்து நீர்ப்பாசனம் செய்தால் வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களான மா, தென்னை, வாழை, கொய்யா, சப்போட்டா போன்ற பழமரங்களுக்கு மரப்பயிர்கள் நடவு செய்யும் போதே வந்து செடியை சுற்றிலுமே வந்து ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் சின்ன குழி அமைத்து இந்த ஹைட்ரோஜெல்லை வந்து மணலோடு கலந்து நடவு செய்யலாம். பின்னர் வந்து தண்ணீர் விட்டு பராமரிப்பு செய்யும்போது அது வந்து அதுக்கு தேவையான நேரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பயிருக்கு வறட்சியான காலகட்டத்தில் அது வந்து தொடர்ந்து இது கொடுக்கும். இதன் பயன்பாடு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1/2 கிலோ முதல் 1 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து போதுமானது. மானாவாரி நிலங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தோடையும் சேர்ந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம். இதனுடைய முக்கியமான நன்மைகள் வந்து என்னன்னு பார்க்கும்போது மண்ணின் ஈரப்பதத்தை வந்து நீண்ட நாட்கள் பாதுகாக்கிறது. அதே மாதிரி குறிப்பாக வந்து 30லேருந்து 50% வரை வந்து நீர் சேமிப்பிற்கு வந்து உதவுகிறது. இதனால் பெருமளவில் வந்து வறட்சி வந்து பாதுகாக்கப்படுகிறது. மேலும் வறட்சி மேலாண்மையில் இயற்கை உரங்கள், நுண்ணுயிர் உரங்கள் போல கடற்பாசி உரம்னு சொல்லக்கூடிய இந்த சீவீடு ஜெல்லு, சீவீடு லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் வந்து இந்த வறட்சி மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஹியூமிக் அமிலத்தையும் வந்து நம்ம வந்து இந்த வறட்சி மேலாண்மையில் வந்து முக்கியமான அங்கம். இதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். முடிவாக நாம் வறட்சியின் பாதிப்பை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டாலும் மழைநீர் சேகரிப்பு, பண்ணைக்குட்டை அமைத்தல், சொட்டு நீர் பாசனம், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய விதைகள், பயிர்கள் சாகுபடி, மூடாக்கு மற்றும் இயற்கை உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நடைமுறைகள் ஏறக்குறைய இந்த 5 வேளாண் தொழில்நுட்பங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த 5 நடைமுறைகளை நம்ம பின்பற்றுவதன் மூலமாக பெரும் அளவில் வந்து நம்ம வந்து வறட்சியை இருந்து நம்ம அந்த பாதிப்பிலிருந்து நம்மளால் தவிர்க்க முடியும். எனவே இந்த 5 வேளாண் தொழில்நுட்பங்களை ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து இந்த நெருக்கடியான அந்த எல் நீனோ பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு காலகட்டத்தில் நம்ம வந்து இதை வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த 5 வகையான வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தானா 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 தந்தானா. நேயர்கள் இந்த வார மண் பயனுறு நிகழ்ச்சி தொடரில் வறட்சியை தாங்கும் வேளாண் தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒரு சிறப்புரையை கேட்டு ரசித்தீங்க. இந்த சிறப்புரையை நமக்கு வழங்கிய முனைவர் வி. கருப்புராஜ் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை வழங்க இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கேட்கலாம் நேயர்களே. இயற்கை உள்ளீடுகள் மூலம் ரசாயன உரச்சார்பை குறைத்தல். இயற்கை உள்ளீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன உரச்சார்பை குறைப்பது நிலையான வேளாண்மைக்கு ஒரு முக்கியமான நடைமுறையாகும். பண்ணை உரம், மக்கிய உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், உயிர் உரங்கள் மற்றும்
பயிர் கழிவுகள் போன்ற இயற்கை உள்ளீடுகள் செயற்கை உரங்களின் தேவையை குறைப்பதோடு மண்ணின் வளத்தையும் மேம்படுத்துகின்றன. இந்த அணுகுமுறை மண்ணின் ஆரோக்கியத்தை பேணுகிறது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மற்றும் நீண்டகால வேளாண் உற்பத்தி திறனை ஆதரிக்கிறது. இயற்கை உள்ளீடுகளை பயன்படுத்துவதன் நன்மைகள்: மண்ணின் அமைப்பு, தன்மை மற்றும் நீர் தேக்கும் திறனை மேம்படுத்துகிறது. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை படிப்படியாக வழங்கி தாவரங்களுக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்கிறது. வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் இயற்கை உள்ளீடுகள்: பண்ணை உரம், மக்கிய உரம், மண்புழு உரம், பசுந்தாள் உரப்பயிர்கள், உயிர் உரங்கள், பயிர் கழிவுகள் மற்றும் வேளாண் கழிவுகள். சிறந்த நடைமுறைகள்: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மூலம் இயற்கை உள்ளீடுகளை சமச்சீரான அளவு ரசாயன உரங்களுடன் ஒருங்கிணைக்கவும், சரியான முறையில் மக்குவதற்கு ஏதுவாக நடவு செய்வதற்கு முன்பே இயற்கை உரங்களை பயன்படுத்தவும், பயிர் கழிவுகளை எரிப்பதற்கு பதிலாக மறுசுழற்சி செய்யவும், மண்ணில் உள்ள நைட்ரஜனை மேம்படுத்த பயிர் சுழற்சியில் பயறு வகைகளை சேர்க்கவும், ஊட்டச்சத்து தேவைகளை கண்டறிய வழக்கமான மண் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும். முடிவுரை: ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைப்பதிலும் மண் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவதிலும் இயற்கை உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இயற்கை வளங்களை சமச்சீரான உரப்பயன்பாட்டுடன் இணைப்பது அதிக பயிர் உற்பத்தி திறன், ஆரோக்கியமான மண் மற்றும் நிலையான வேளாண் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள், பின்னோட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம் நேயர்களே. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரியை சொல்றேன்: comradio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. மண் பயனுற